Hello Nanbas and Nanbis. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதாவது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 5 விஷயம், ஒரு 5 திங்ஸ், ஸோ 5 or 6 whatever it is, 6 திங்ஸ், ஒரு 6 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 6 விஷயம், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு 6 விஷயம். ஸோ என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இது சுத்தமாக முடியாது, நான் அதை பண்ணலாமா வேணாமா, என்னால் தான் முடியாது, நான் ஏன் பண்ணணும், பண்ணால் வேஸ்ட்டு தானே, பண்ணால் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, நம்ம வேஸ்ட்டாக அதை பண்ணணுமா அப்படின்ட்டு யோசிக்கிறோம். ஸோ அது உண்மையிலே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதை பண்ண யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் நிலைமையில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் மோட்டிவேட் ஆகும்போது உங்களால் ஈஸியாக பெரிய பெரிய விஷயங்களை ஈஸியாக உங்களால் சாதிக்க முடியும். ஸோ உங்களால் ஈஸியாக க்ரோ ஆகவும் முடியும். ஸோ யூ கேன் பி அ பாஸ். ஸோ எஸ், ஸோ அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பது, ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் வேக்கப். எஸ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ காலையில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிக்கிறீங்களோ அதை பொறுத்து தாங்க இருக்குது. ஸோ நான் நிறைய வீடியோ சொல்கிறப்ப 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சன்ரைஸ் ஆகிற டைமில் நீங்கள் எழுந்திரிச்சா போதும். சன்ரைஸ் எப்போ ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, ஒரு நாள் 5 மணி 4 மணி ஏஞ்சி உட்காந்துருக்கும் சன்ரைஸ் ஆகுதுல்ல. ஸோ அந்த டைமை நீங்கள் மார்க் பண்ணிச்சு அதில் டெய்லியுமே அலாரம் வைங்க. ஸோ அது வெதர் மாற தான் அதெல்லாம் மாறும். ஸோ 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் அந்த சன்ரைஸ் டைமிங்ஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக சன் வந்து இந்த 6 to 6:30 உங்களுக்கு லான்ச்ன்ற மாதிரி ரைஸ் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வேக்கப் பண்ணாலே போதும். ஒரு 5:45 or 6 o'clock நீங்கள் எழுந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதில் என்னடா மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில், எஸ், இதில் ஒரு வேறு லெவல் மோட்டிவேஷன் கிடைக்கும். ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக ஒரு 10 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க. ஸோ நார்மலாகவே எல்லோரும் லீவ் டைம் இருக்குன்னா ஒரு 10 மணிக்கு எழுந்திருப்பாங்க. ஒரு 9 இல்லை 9:30 10 11 4 ஒரு காலத்தில் மதியம் 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருக்கிறேன். ஸோ அதாவது நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது மதியம் 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருக்கேன். லீவ் டைமில் காலையில் ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி டைம் என்ன ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் ஒரு 11 மணிக்கு எழுந்திரிங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு அந்த நாளில் என்ன செய்கிறதுனே தெரியாது. ஸோ ஏதாச்சும் நீங்கள் முன்னாடியே யோசிச்சு வச்சுருப்பீங்க செய்யணும். பட் டைம் உங்களுக்கு இருக்காது. 11 மணி தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மார்னிங் 11லேருந்து நைட்டு ஒரு 11 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போய்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 12 hours உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த 12 hours உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் போய்டும், நீங்கள் ஒர்க் பார்க்குறதுக்கு பல மணி நேரம் போய்டும். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க டைம் போய்டும். இதே நீங்கள் இந்த 6 6:30 5:45 இந்த மாதிரி டைம் எழுந்திரிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கிட்டத்தட்ட 6 7 ஸோ 7 8 9 10 11 ஸோ ஒரு 5 hours உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடையாது. பார்த்துக்கோங்க, 5 hours டைம் இஸ் கோல்ட். யா, ஸோ 5 hours உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. ஸோ அந்த டைமில் உங்களால் எக்கச்சக்க விஷயத்தை செய்ய முடியும். 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னா உங்களால் நீங்கள் லேட்டாக செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே உங்களால் முன்னாடியே செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ எஸ், நான் சீக்கிரம் என்கிட்ட என்னால் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் ஈஸியாக செஞ்சிட முடியும். நான் வந்து அடுத்த நாள் போஸ்ட்போன் பண்ண தேவையில்ல, லேட்டாக என்ன தான் நம்ம போஸ்ட்போன் பண்ணணும். ஸோ சீக்கிரம் என்னால் இந்த விஷயம் எல்லாத்தையும் ஈஸியாக செய்ய முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ வேக் அப் early in the morning. அண்ட் செகண்ட் விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் மேக் யோர் பெட் பர்ஃபெக்ட். எஸ், உங்கள் பெட்டை பர்ஃபெக்டாக திருப்பி எப்படி இருந்தோ அதே மாதிரியே சரி பண்ணுவீங்க. அதாவது எப்படியும் காலையில் எழுந்திரிச்சிருவோம், வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்ம பெட்டெல்லாம் மடிச்சு வைப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஏன் பெட்டு மடிச்சு வச்சா என்னடா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், காலையில் நீங்கள் செய்கிற ஃபஸ்ட்டு டாஸ்க் எப்பவுமே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். நம்ம இதை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். அப்படி உங்கள் மைண்டே அப்படி செட் ஆகிடும். ஸோ அதனால் மேக் யோர் பெட். எஸ், காலையில் எழுந்திரிச்சிங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படியுமே பெட்டு போர்வை தலைகாணி எல்லாமே கசகசன்னு தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக மடித்து எப்படி ஒரு உங்கள் ரூமில் ஒரு ஓரமாக நீங்கள் அழகாக அடுக்கி வச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு காலையில் அது ஃபஸ்ட்டு டாஸ்க். நீங்கள் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் டாஸ்க்காக நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் டாஸ்க் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மீதி எல்லாமே உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். உங்கள் மைண்ட் செட் ஓகே, காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு உருப்படியான விஷயம் செஞ்சுருக்கோம். ஸோ மீதி எல்லா விஷயமும் நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்கள் மைண்ட் வந்துடும். ஸோ மேக் யோர் பெட். அண்ட் தேர்ட் விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டூ சம் ஒர்க் அவுட்ஸ். எஸ், காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒர்க் அவுட் பண்ணோன்னா வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், இந்த மாதிரி வெயிட் லிஃப்ட் பண்ணணும், டம்பிள் அடிக்கணும், தண்டால் அடிக்கணும், இந்த மாதிரி எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுடைய பாடி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான ஒரு சில மைனர் ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு ஜிம் ஃப்ரீக்கு, நீங்கள் வெயிட் லாஸுக்கு பண்ணுறீங்க, வெயிட் கெயினுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக ஒர்க் அவுட் டெய்லியுமே பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் மைனர் ஒர்க் அவுட்ஸ், உங்கள் பாடி ஃப்ரீ பண்ணுறதால மைனர் ஒர்க் அவுட்ஸ் சின்ன சின்ன நெட்டில் தெரிஞ்சாலும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மைனர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிங்க. மெடிடேஷன் பண்ணலாம், சின்ன ஒர்க் அவுட்ஸ், ஜம்பிங்கு, சின்னதாக ஒரு வாக்கிங்கு, ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ஃப்ரீ பண்ணுறது, இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணி கண்டிப்பாக உங்கள் மைண்ட் ரொம்பவே ஃப்ரீ ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஸ்ட்ரெஸ்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன மைனர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது உங்கள் பாடி அந்த
பெயினை ஃபீல் பண்ணும்போது உங்களால் இவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னு உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன், என்னால் இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ யூ கேன் மோட்டிவேட் மோர். எஸ், உங்களால் இன்னும் அதிகமாக மோட்டிவேட் ஆக முடியும். ஸோ டூ சம் ஒர்க் அவுட்ஸ். அண்ட் ஃபோர்த் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம், லேர்ன் ஃப்ரம் யுவர் ஷேம். எஸ், உங்களுடைய அவமானங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கிறது. நீங்கள் எக்கச்சக்கத்தில் அவமானப்பட்டிருப்பீங்க. நீ இப்படி இருக்கன்னு அவமானப்படுத்திருப்பாங்க, நீ ஒல்லியாக இருக்க, நீ குண்டாக இருக்க, உனக்கு படிப்பு வரல, உனக்கு இந்த விஷயம் தெரியல, உனக்கு வண்டி ஓட்ட தெரியல, உனக்கு கார் ஓட்ட தெரியல, உனக்கு நடக்க தெரியல, உன்னால் ஒரு இடத்துல நீ ஒழுங்காக எப்படி சொல்கிறது, உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்க தெரியல, அந்த மாதிரி எக்கச்சக்கத்தில் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு தடவை திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் என்னால் இதை பண்ண முடியாது, நான் அதை விட்டுடலாம், என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ நீங்கள் அதுக்காக எப்படியும் ஒரு இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்தில் தான் நீங்கள் விட்டுடலாம் அப்படின்னு வருவீங்க. ஸோ அந்த அவமானத்தை ஒரு தடவை நினச்சி பாருங்கள். திருப்பி ரெண்டாவது அந்த அவமானத்தை படக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை திருப்பி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். ஸோ லேர்ன் ஃப்ரம் யுவர் ஷேம். அது உங்களுக்கு வேறு லெவலில் மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ லேர்ன் ஃப்ரம் யுவர் ஷேம். அண்ட் ஃபிஃப்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் மோட்டிவேஷனல் வீடியோஸ். ஸோ மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்தா மோட்டிவேஷன் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் வரும். பட் அது ஒரு 10 to 15 minutes தான் உங்களுக்கு ஒரு பம்ப் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு காலையில் மதியம் எப்போ ஏதோ டைமில் உங்களுக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு 10 to 15 minutes அப்படியே செய்யணும். வேறு லெவல், இதை நான் செஞ்சிடணும், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை இதில் நான் ஷேர் மார்க்கெட் போகணும், இல்லை நான் யூடியூப் வீடியோஸ் பண்ணணும், இந்த மாதிரி, இல்லை நான் இந்த வேலைக்கு போகணும், இந்த மாதிரி எக்கச்சக்க மோட்டிவேஷனல் வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதெல்லாம் பண்ணணும்னு தோணும். ஸோ அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு 10 to 15 minutes இருந்தால் அது உங்கள் மைண்ட்லேயே நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரீல்ஸ் பார்க்குறது, இந்த லிப்ஸிங்ஸ் இந்த மாதிரி பார்க்குறதுன்னு போயிடுவீங்க. பட் அந்த 10 to 15 minutes நீங்கள் எந்த டைமில் பார்க்குறீங்க அதுதாங்க வேறு லெவல் இம்பார்ட்டன்ட். நீங்கள் துவண்டு போய் இருக்கிறீங்க, என்னால் இதை பண்ண முடியாது, ரொம்ப மைண்ட் இருக்குது, ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் உட்காந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த 10 to 15 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போயிட்டு நீங்கள் எதுக்காக நான் இதை விட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து நீங்கள் அதை திருப்பியுமே யூ கேன் ரீக்ரியேட் இட். உங்களால் திருப்பி செய்ய முடியும், அந்த வேலையை திருப்பி உங்களால் செய்ய முடியும். ஸோ அந்த 10 to 15 மினிட்ஸ் டைமுக்கான பம்புக்காக ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸ், அது உங்களால் எவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோ பார்க்க முடியும், டைம் மேனேஜ்மெண்ட் படி நீங்கள் தாராளமாக மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் த லாஸ்ட் 6th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் அ ரைட். எஸ், ஒரு ரைட். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு போகணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனால் கிடையாது, சிங்கிளாக ஒரு ரைட் போங்க. எஸ், டேக் அ ரைட். ஒரு ரைட் போங்க, தாராளமாக ஒரு ரைட் போங்க. நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க, சைக்கிள் வச்சுருக்கீங்க, நடந்து போகிறீங்க, காரில் போகிறீங்க, எதுலையாவது போகிறீங்க. ஸோ எஸ், யூ கேன் டேக் அ ரைட். மோஸ்ட்டாக அந்த கார்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பைக்கு, சைக்கிளு, இல்லை வாக்கிங், இந்த மாதிரி ஒரு ரைட் போங்க. லாங் ரைட் போகணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ உங்கள் ஊர்லேயே தெருவுக்குள்ளே போய் பாருங்கள், தெருவுக்குள்ளே பூந்து சும்மா ஜாலியாக ஊர் சுற்றி பாருங்கள். ஸோ ஒரு 1 hour, ஒரு 1.5 hours ஜாலியாக ஒரு ரைடு எடுங்க. ஸோ ஏன் டேக் அ ரைடுன்னு சொல்லுவோம், உங்கள் மைண்ட் ஃப்ரீ ஆகிறதுக்கெல்லாம் கிடையாது, அது வேறு ஒரு காரணம். ஸோ உங்கள் மைண்ட் ஃப்ரீ ஆகிறதையும் தாண்டி நீங்கள் ஒரு ரைட், நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒரு ரைட் பண்ணும்போது ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்குன்ட்டு ரைட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்றதுங்க, எதில் வேணால் வந்தால் மோதிடுவீங்க. ஸோ எஸ், அப்படியே அங்கங்கே அப்படியே பார்த்துக்கிட்டே ரைட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ரைட் பண்ணும்போது உங்களால் எக்கச்சக்க விஷயம் கவனிக்க முடியும். ஸோ இதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களால் எக்கச்சக்க விஷயம் கவனிக்க முடியும். ஸோ ஒரு சிலவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஒரு சிலவங்க ஜாலியாக இருக்கலாம், ஒரு சிலவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கலாம். உங்களால் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இவங்க நம்மளோட கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும் நம்மளோட கஷ்டப்படுறாங்க, அவங்க சர்வே ஆகிறாங்க, ஆனால் நம்மளால் ஏன் முடியல. அவங்க ஜாலியாக இருக்காங்க, ஜாலியாக ஃபேமிலியோட இருக்காங்க, ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்காங்களே. ஆனால் நம்ம ஏன் முடியல? நம்ம அவங்களோட அதிகமாக சம்பாதிக்கிறோம், ஆனால் நம்மளால ஏன் முடியல? நம்ம அவங்களோட கொஞ்சம் வசதியாக இருக்கிறோம், நம்மளால ஏன் முடியல? அண்ட் நம்மளோட வசதியாக இருக்கவங்கள பார்க்குறோம், இவங்களோட வசதியாக இருக்காங்க, நம்ம எப்படி இவங்களை ரீச் பண்ண. அது ஒரு பொறாமன் கிடையாது, ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த உயரத்துக்கு ரீச் பண்ணலாம், இந்த இடத்துல இருந்தாலும் நம்மளால ஹாப்பினஸாக இருக்க முடியுங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு தாராளமாக வரும். ஸோ டேக் அ ரைட், அலோன் ரைட். ஓகே, அலோன் ரைடுங்க. அலோனுக்கும் லோன்லினஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அலோன்னா தனியாக, லோன்லினஸ்னால் எல்லாருமே இன்னும் தனியாக இருக்கிறது. அலோன்னா நீங்கள் மட்டும் தனியாக ஜாலியாக ரைட் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் ஃபீல் இட். ஸோ ஒரு தடவை ரைட் பண்ணி பாருங்கள், யூ கேன் ஃபீல் இட். அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ மோட்டிவேஷனல் வீடியோ இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஃபோ நண்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் அப்போ தான் நம்ம சேனல் நான் போட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைமாக வந்துட்டு இருக்கும். அண்டில் தென் இட்ஸ் டாடா, பை, see you.